நியூஸ் தமிழ் கழுகு. டெல்டா மாவட்ட தொகுதிகளுக்காக தான் அமைச்சர் நேரு மீதான வழக்க அமலாக்கத்துறை கையில எடுத்திருக்கிறதா அரசியல் காரணங்கள் சொல்லப்படுது. அதிமுகவுக்கு கொங்கு மண்டலம் போல திமுகவுக்கு டெல்டா மண்டலம் வெற்றி கோட்டையா இருக்கு. 2021 அங்க இருக்கிற 41 தொகுதிகள்ல 3ல தான் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. அந்த 3 பேர்ல ஒருத்தரான வைத்திலிங்கமோ இப்ப திமுக பக்கம் வந்துட்டாரு. அந்த மண்டலத்துல என்டிஏ கூட்டணி திமுக வெற்றியை தடுக்கணுங்கிற வியூகத்தோட பின்னணி தான் அமைச்சர் நேரு மேல அமலாக்கத்துறை எடுக்க போற நடவடிக்கைன்னு சொல்றாங்க. நேரு தான் திமுகவோட டெல்டா மண்டல பொறுப்பாளரா இருக்காரு. அந்த மண்டலத்துல திமுகவுல உட்கட்சி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடினாலும் நேரு தன்னோட அதிரடிகளால எல்லாத்தையும் அரவணைச்சு 99% வெற்றியை உறுதி செஞ்சுட்டு வந்திருக்காரு. நேருவுக்கு குடைச்சல் கொடுத்தா டெல்டாவுல திமுக ஆட்டம் காணுங்கிறது என்டிஏ கூட்டணியோட கணக்கா இருக்கான். வெற்றி பெறதுக்கு உங்க இமேஜ் மட்டும் போதாது, நீங்க நிறுத்துற வேட்பாளர்களும் உங்க தேர்தல் அறிக்கையும் தான் முக்கியம்னு விஜய்க்கு சில சீனியர் IAS அதிகாரிகள் ஆலோசனை கொடுத்திருக்காங்களாம். தாவேக்காவோட தேர்தல் அறிக்கை தயாராயிட்டு இருந்தாலும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ரஜினி வரைக்கும் அவங்க அரசியல் பின்னணியில இருந்த சிலரோட ஆலோசனைகளையும் தேர்தல் வாக்குறுதி விவகாரத்துல கேட்டு வாங்கி இருக்கிறாராம் விஜய். இந்த வாக்குறுதிகளை ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் கிட்ட காட்டி அதுல எதையெல்லாம் அமல்படுத்துறது சாத்தியம்னு அதுக்கான செயலாக்க திட்டங்களையும் தனியா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காராம் விஜய். இதுவரைக்கும் விஜய் பல வாக்குறுதிகளை ஓகே சொல்லி இருந்தாலும் அதுல 3 முக்கியமான வாக்குறுதிகள் தாவேக்கா வட்டாரத்துல இருந்து கசிய துவங்கி இருக்கு. அதுல ஒண்ணு 100 நாள் வேலை திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மாத சம்பளம் வழங்குறதுன்னு வேலை இல்லாட்டியும் குறைஞ்சபட்ச ஊதியம் கொடுக்கிற வாக்குறுதியும், இன்னொரு வாக்குறுதியா டாஸ்மாக் கடைகளோட எண்ணிக்கையில சரிவாதி இடங்கள்ல போதை மீட்பு மற்றும் மறுவாய்வு மையங்களை ஏற்படுத்துறது, படிப்படியா டாஸ்மாக்க மூடுறதுங்கிற வாக்குறுதியும் தாவேக்காவோட தேர்தல் அறிக்கையில பிரதானமா இடம்பெறும்னு சொல்றாங்க. மூணாவதா மணல் கனிம வளங்கள்ல இருந்து கோடி கணக்கில் தனியார் பாக்கெட்டுகளுக்கு போய்கிட்டு இருக்கிற நிதிய அப்படியே அரசு கஜானாவுக்கு திருப்புற ஒரு திட்டத்தையும் சொல்லி இருக்காங்களாம். இந்த திட்டத்துல அரசுக்கு சுமாரா 1-2 லட்சம் கோடிகள் வர வாய்ப்பு இருக்காம். இத வச்சு தமிழ்நாட்டு கடன்ல ஒரு பகுதியை அடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்காங்களாம். ஆனாலும் விஜய் டிக்கடிச்சிருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் மேல ஆலோசனை ஆட்சேபனைன்னு விவாதம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்காம். அதிமுகவுல தன்னால அடையாளம் காட்டப்பட்டு அமைச்சர்கள் MLAக்களான யாருமே இந்த தேர்தல்ல வெற்றி பெற கூடாதுங்கிறது தான் சசிகலாவோட தேர்தல் திட்டமா. ஜெயலலிதா காலத்துல தன்னால அடையாளம் காட்டப்பட்டு இன்று வரைக்கும் அதிமுகவுல முக்கிய தலைவர்களா இருக்கிற பல பேரு தன்னை மறந்துட்டு எடப்பாடி பக்கம் இருந்து தன்னை உதாசீனப்படுத்தினத சசிகலாவால ஏத்துக்க முடியலையாம். அவங்களுக்கு அரசியல் பாடம் எடுக்கத்தான் புது கட்சியை ஆரம்பிச்சிருக்காராம் சசிகலா. குறிப்பா 20 முதல் 30 இடங்கள்ல போட்டி போட முடிவு செஞ்சிருக்கிற சசிகலா கட்சி தன்னால அரசியலுக்கு வந்து இப்ப அதிமுகவுல போட்டி போட போற அந்த 30 பேருக்கு எதிராத்தான் வேட்பாளர்களை களமிறக்க போறாங்களாம். அதிமுக வெளியிடுற வேட்பாளர் பட்டியலுக்கு பிறகு தன்னோட வேட்பாளர்களை அறிவிப்பாங்களா சசிகலா. புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற பண்ருட்டி ராமச்சந்திரனையும் சசிகலா கட்சியோட கூட்டணி சேர்க்கிற பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கான். விஜய் கட்சிக்கு ஆதரவுன்னு சொன்ன பண்ருட்டி சசிகலாவோட அழைப்ப இப்ப பரிசீலிக்கிறதா சொல்றாங்க. மொத்தத்துல 2021 தேர்தல்ல அதிமுகவோட பல தொகுதிகள்ல தினகரன் தன்னோட வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றியை பறிச்ச மாதிரி இந்த தேர்தல்ல சசிகலாவோட கட்சி தினகரன் வேலையை பார்க்க போகுதுங்கிறாங்க. விஜயோட பெரம்பூர் வெற்றியை உறுதிப்படுத்த மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி ஆரம்பிச்ச கட்சியோட கூட்டணி வைக்க தாவேக்கா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். பெரம்பூர்ல படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழக தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கோட குடும்பம் பெரம்பூர்ல தான் வசிச்சுக்கிட்டு வர்றாங்க. அவரோட மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ்ங்கிற கட்சியை துவங்கி நடத்திட்டு வர்றாங்க. தாவேக்க கொடி மாதிரியே இந்த கட்சி கொடியிலையும் யானை தான் இடம்பெற்றிருக்கு. பெரம்பூர் மற்றும் வடசென்னையில இருக்கிற ஆம்ஸ்ட்ராங்கோட செல்வாக்க பயன்படுத்த தாவேக்க முடிவு செஞ்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துதான்.
படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்குக்கு நியாயம் கேட்டு தமிழக அரசு மேல குற்றம் சாட்டி வட சென்னையில விஜய் பிரச்சாரம் செய்யற அளவுக்கு தாவேக்க தயாராகிட்டு இருக்கான். ஆனா பொற்கொடி தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த சம்மதமும் தாவேக்கவுக்கு தரப்படலையாம். நியூஸ் தமிழ் கழுகு.